அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 11ஆம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படுகின்ற அதிரடியான மாற்றத்தின் காரணமாக பெரிய சம்பவம் ஒன்று சிம்ம ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. நவக்கிரகங்களில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அப்படிங்கிறது சிம்ம ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள், அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, அவங்களுடைய உத்தியோகம், தொழில், வியாபாரம், நிதி நிலைமை, பொருளாதார வளமை, ஆரோக்கியம், கல்வி, இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகழ்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் சில பல விஷயங்களில் பார்க்கும் பொழுது அடுத்தவர் விஷயங்களில் தலையிடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க. நெடுந்தூர பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். எதுலேயுமே அளவுக்கு மீறாமல் இருப்பது ரொம்ப நல்லது. ஆடம்பர பொருட்கள் அதிகமாக சேரும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மெத்தனமான போக்கு நீங்கி வேகம் பிடிக்க ஆரம்பிக்கும். தொழில் விஷயமாக வெளியூர் செல்லவும் நேரிடலாம். எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்க இருந்து வந்த தாமதங்களும் நீங்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புதிய பொறுப்புகள் கிடைக்க பெறுவாங்க. குடும்பத்தில் திருப்தியான நிலை காணப்படுங்க. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மன வருத்தம் நீங்கி நெருக்கம் உருவாகும். பெண்களுக்கு எதிர்பார்த்த செல்வ சேர்க்கையும் ஏற்படுங்க. கலைத்துறையினருக்கு எல்லோரையும் எளிதில் வசீகரிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கலாம். அரசியல் துறையினருக்கு தங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகியும் விடுவாங்க. மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய மனக்கவலைகள் உண்டாகலாம். வேலை பளு அதிகரிக்கும். மேலதிகாரிகளின் கெடுபிடிகள், அதிகாரத்தாலும் உடன் பணிபுரிபவர்களினுடைய ஒத்துழைப்பு ஓரளவுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்க பெறுங்க. தொழில் வியாபாரம் செய்கிறவங்க மறைமுக எதிர்ப்புகளையும் போட்டிகளையும் சமாளித்து எதிர்நீச்சல் போட்டி முன்னேற்றத்தை அடைய முடியும். தேவையற்ற பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் அதன் மூலம் ஓரளவுக்கு அனுகூல பலன்களை உண்டாக்கலாம். எதிர்ப்புகளை சமாளிக்க தேவையான உத்வேகம் கிடைக்க பெறுவீங்க. தைரியமாக இறைவனை வேண்ட பாருங்க. எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறவும் ஆரம்பிக்கலாம். பணம் பல வழிகளில் இருந்தும் தங்களை நிரப்புங்க. பொன் பொருள் சேரும். தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கும். அதே நேரம் உற்றார் உறவினர்களும் சாதகமாகவே அமைவாங்க. எதிரிகளினுடைய பலம் குறைந்து தங்களுடைய பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. புதிய வீடு, மனை, வண்டி, வாகனம் போன்ற யாவும் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. சேமிப்பு கணிசமாக பெருகவும் ஆரம்பிக்கலாம். பிரிந்த உறவினர்களும் தேடி வந்து ஒற்றுமை பாராட்டுவாங்க. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தையும் அடைவீங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வுகள் பெற்று மகிழ்ச்சி அடைவாங்க. புதிய வேலை தேடுபவர்களுக்கு சிறப்பான வேலை வாய்ப்பினை பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் இந்த நேரத்தில் தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா யோகமான ஒரு காலமாக இருக்கிறதுனால தொழில் வியாபாரம் தொடர்பான சுப செலவுகள் அதிகரிக்கும். எதுலேயுமே ஒரு முறைக்கு மறுமுறை யோசித்து முடிவெடுக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பணி நிமித்தமா வெளியூர் செல்லவும் நேரிடலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய யோசனையை கேட்டு நடந்து கொள்வது மனதுக்கு திருப்தியை தரும். கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய அன்பு நீடிக்கும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு சேருங்க. பெண்களுக்கு தங்களது ஆலோசனையை கேட்டு அதன்படி சிலர் நடந்து காரிய வெற்றியும் அடைவாங்க. கலைத்துறையினருக்கு இருந்த போட்டிகள் அகலும். அரசியல் துறையினருக்கு நீங்க செய்யக்கூடிய காரியங்களுக்கு இருந்த தடை நீங்க பெறுவீங்க. அதே மாதிரி மாணவர்களுக்கு வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு கல்வியில கவனத்தை செலுத்துறது நன்மையை தருங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிய பண வருவாய் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். சேமிப்பு கணிசமாக உயர ஆரம்பிச்சிடும். நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் ஆரோக்கிய விஷயத்தில் ஒரு சிறப்பு மேன்மை மிகுந்த காணப்படுவீங்க. நெடுநாளைய நோய் பார்த்தீங்க அப்படின்னா மருந்துக்கு கட்டுப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் எதிரிகளினுடைய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக
இருப்பது அவசியமாகிறது. ஏன்னா எதிரிகள் சூழ்ச்சி புரிந்து சில பல விஷயங்களில் தங்களை பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். திடீர் பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீங்க. செல்லக்கூடிய பயணங்களில் மிகப்பெரிய அளவில் தடை தாமதங்கள் உருவானாலும் செல்லக்கூடிய பயணங்கள் வெற்றி அடைகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமான ஒரு விஷயம்தான். அதனால் கொஞ்சம் திட்டமிடலோடு இந்த பயணங்கள் செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும், செல்லக்கூடிய பயணம் நமக்கு நிச்சயம் வெற்றியை தரும் அப்படின்னா மட்டும் பயணங்களை மேற்கொள்ள பாருங்கள். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லையும் ரொம்ப உஷாராக இருக்க பாருங்கள். யாருக்கும் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, பரிந்து பேசுறது, வாக்குறுதி கொடுக்கறது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா பல நன்மைகளை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறதுங்க. கொஞ்சம் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. முடிஞ்ச வரைக்கும் சேமிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் போன்ற சுப காரியங்களில் உங்களுக்கு நல்ல முடிவு எட்டுங்க. நீங்கள் நினச்சபடி உங்களுடைய திருமணம் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பலருக்கும் காதல் கனிந்து வர வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே காதலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய காதல் திருமணத்தில் சென்று முடிவடைவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கிறது. இருப்பினும் அரசு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் இழுபறியான நிலை இருக்கலாம். அதனால் அரசு தொடர்பான விஷயங்களை கையில் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரம் எந்த ஒரு செயலையுமே திட்டமிடலோடு நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் நன்மைகளை அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்பத்தில் சகஜமாக இருந்தால் அதிக நன்மைகள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே நேரத்தை செலவிட பாருங்க. பணவரவு சாதகமாகவே இருக்கும். நண்பர்கள் தங்களை நாடி உதவியும் கேட்பாங்க. அதே மாதிரி உங்களை வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களும் உதவிகளையும் செய்வாங்க. பிள்ளைகளிடம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. பிள்ளைகளும் பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு நடந்தும் கொள்வாங்க. வாகன பயணங்களில் சற்று கவனமாக இருக்க பாருங்க. தூக்க குறைபாடு வரலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தோல்வி அடைந்த விஷயங்களில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு. தங்கள் சிந்தனை திறன் வளர்ச்சி பெறும். வேலை வாயிலா விரோதிகள் இருந்தாலும் உங்கள் பக்கம் தர்மம் உயர்ந்து நிற்கும். புதிய பிஸ்னஸ் யோசனைகளை பின்பற்றுவீங்க. குடும்பத்தில் புதிய சேர்க்கைகள் நற்செய்திகள் கிடைக்கப்பெறலாம். பெற்றோர் ஆதரவு கிடைக்கும். பெண்கள் பக்கம் இருந்து சிறந்த ஒத்துழைப்பும் வரும். செலவுகள் அதிகம் இருந்தாலும் அவை பயனுள்ளவை. ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். ஆனாலும் பழைய நோய்கள் அவ்வப்போது தலை தூக்க செய்யலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே சமயம் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க. சகோதரர் வகையில் ஒற்றுமை பிறக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. தாயார் ஆதரித்து பேசுவாங்க. வியாபாரத்தில் எதிர்பாராத தன லாபம் இருக்கு. உத்தியோகத்தில் புதிய சலுகைகளும் கிடைக்கும். நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். மற்றவர்களின் மனநிலையை உணர்ந்து பேசக்கூடிய பக்குவம் உண்டாகும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. பயணங்களால் புத்துணர்ச்சி பெறுவீங்க. புது தொழில் தொடங்குவீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவாங்க. நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவீங்க. பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீங்க. புண்ணிய தலங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு கிடைக்கப்பெறுவீங்க. வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க. சிந்தனை திறனும் அதிகரிக்கும். குடும்பத்தாரின் ஆதரவை பெருக்கும். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க. சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிச்சிடுவீங்க. வியாபாரிகளுக்கு வியாபாரம் தழைக்க ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவத்தையும் தருவாங்க. புகழ் கௌரவம் அதிகரிக்க செய்யும். குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க. உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க. வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீங்க.
அலுவலகத்தில் மரியாதையும் அதிகரிக்கலாம். புதிய பாதை தெரியக்கூடிய ஒரு காலகட்டம். கடந்த கால இனிய அனுபவங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து மகிழ்ச்சி அடைவீங்க. பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம். வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பாங்க. உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க. எதிர்பாராத உதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ள அனுசரித்து போகிறது நல்லது. அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம். யாரையும் பகைத்து கொள்ளாதீங்க. வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனை வரத்தான் செய்யும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விவாதம் வேண்டாம். எதுலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி காரியத்தை சாதிப்பீங்க. சொத்து வாங்குறது விற்கிறது லாபகரமாகவே இருக்கும். பயணங்கள் சிறப்பாகவே இருக்கும். வியாபாரத்தில் பற்றுவரவு உயரலாம். உத்தியோகத்தில் தங்களினுடைய ஆலோசனை ஏற்கப்படும். நிறைவான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் சவால்கள் விவாதங்கள் வெற்றி பெறுவீங்க. சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவாங்க. வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாக பெறுவீங்க. வியாபாரத்தில் புது யுத்திகளை கையாளுவீங்க. உத்தியோகத்தில் தங்களின் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும். அனுபவ அறிவால சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ள அனுசரித்து போகிறது நல்லது. யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம். பணம் நகை வாங்கி தரதுல குறுக்கே நிற்காதீங்க. பயணங்களில் கவனத்தை செலுத்த பாருங்க. வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகலாம். போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகலாம்.